1வது கொஸ்டின் பாருங்கள், சேர்த்தெழுதுக. ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே 2 சேர்த்தெழுதுக வந்து கேட்டிருந்தாங்க. இது 3வது. இவை எல்லாம், இவை ப்ளஸ் எல்லாம், இவை எல்லாம், ஆப்ஷன் பி. ஓகேவா? இது அப்படி இங்கே வந்து பாருங்கள், இவை ஐ, அங்கே வந்து வறுமலில் வந்து என்ன இருக்குது, ஏ இருக்குது. அப்போ ரெண்டுமே உயிர் இருக்குங்கிறா, இடையில வந்து என்னது மெய்மயக்கம் வருமா? ஸோ அப்போ ஈங்கிறது உணரும். அப்படி தானே? அப்போ இவை எல்லாம் அப்படின்ட்டு வந்துடும். என்றென்றும் பிரித்தெழுதுக. என்று ப்ளஸ் என்றும். ஓகேவா? என்றும் ப்ளஸ் என்றும் அப்படின்னு வந்து நம்ம போட்டுருவோம். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் அப்படின்னா பி வந்து கொடுத்துருக்காங்க. என்று ப்ளஸ் என்றும் அப்படிங்கிறது தான் என்றென்றும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நமக்கு என்றும் ப்ளஸ் என்றும் தானே வரும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிக்கிற வைக்கிற மாதிரி 50க்கு மேலே வந்து கொஸ்டின் கொஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ 52வது கொஸ்டின் வந்து என்றும் என்றும். இதில் வந்து பாதி பேர் என்றும் என்றும்லாம் போட்டுருவாங்க. ஓகேயா? ஸோ என்று ப்ளஸ் என்றும் தான் என்றென்றும் அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் பி. 53வது கொஸ்டின் பாருங்கள், தாம் ப்ளஸ் இனி, தாமினி. சரியா? அப்படி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிறபடி இம்மு ப்ளஸ் இ மீயாக மாறிடும். ஸோ தாமினி. ஆப்ஷன் சி. 54 இன்று ப்ளஸ் ஆகி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து என்னது? இன்றாகி. ஓகேயா? இன்று ஆகி உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படிங்கிற விதிப்படியும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படியும் இங்கே வந்து ஒர்க் ஆகும். அப்படி தானே? அப்போ இன்றாகி அப்படின்னு வந்துடும். ஆப்ஷன் சி. அடுத்து 55வது பாருங்கள், எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. எதிர்ச்சொல் அங்கேயே பார்த்தோம்ங்களா? அங்கே வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இது 2வது கொஸ்டின் எதிர்ச்சொல்ல. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லேயும் எத்தனை கொஸ்டின் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இதை மாதிரியே கேட்கணுங்கிறது அவசியம் இல்லை. பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். புறவலர் என்பதன் எதிர்ச்சொல்லை எழுதுக. இரவலர். புறவலர்னா இரவலர். ஓகேவா? ஆப்ஷன் சி. 56 பாருங்கள்.